அனைவருக்கும் வணக்கம். நம்ம மந்த்லி ஒவ்வொரு மாதமும் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிப்ரவரி மந்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, அதை கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸாக கேட்டால் எப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம சிலபஸில் பார்த்தோம்னா முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே டாபிக் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கீழேயும் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நமக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துச்சு, அதை ரிலேட் பண்ணி சிலபஸோட ரிலேட் பண்ணி என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லவிருக்கும் முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா சுபான்சு சுக்லா. சரிங்களா? ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சியம் 4 மிஷனுக்காக சுபான்சு சுக்லா அமெரிக்காவில் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இவரை கூட்டிட்டு போக போகுது. சரிங்களா? அடுத்தது, பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ் இஸ் அன் இந்தியா ஸ்பெசிபிக் கேன்சர் ஜீனோம் டேட்டா பேஸ் லான்ச்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரத் புற்றுநோய் ஜீனோம் அட்லஸ் என்பது இந்தியாவிற்கான குறிப்பிட்ட புற்றுநோய் மரபணு தரவுதளமாகும். இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். ஐஐடி கான்பூர் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, when was iodized table salt introduced in India? இந்தியாவில் அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1962 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது, அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்மார்ட் காவலன் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் காவலன் செயலியின் நோக்கம் என்ன? சமீபத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு விருதை வாங்கியிருக்கும் இந்த ஸ்மார்ட் காவலன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். சரிங்களா? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இருக்காங்களா, அவங்களும் தமிழ்நாடு காவல்துறையும் சேர்ந்து தான் இந்த ஒரு செயலியை உருவாக்கி இருப்பாங்க. ரோந்து நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது, அதாவது பீட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மானிட்டர் பேட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. அடுத்தது, 15th edition of Aero India is held in which city அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15வது ஏரோ இந்தியா கண்காட்சி எந்த நகரில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரோ இந்தியானாலே நமக்கு பெங்களூர்ல தான் நடைபெறும். சரிங்களா? அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு எலிமினேட் லிம்பாட்டிக் ஃபிளேராசிஸ் பை விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2027 அப்படிங்கிறது இலக்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி எங்க வரப்போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. மகாராஷ்டிரால எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சம்மிட் ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு பாரிஸ்ல நடந்திருக்கும். சரியா? நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட போய் ஸ்பீச் கொடுத்திருப்பார். அடுத்தது, சந்திராயன் 3 லேண்டிங் சைட் இஸ் நேம்ட் அஸ் சிவ் சக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The region around Shiv Shakti is estimated to be around 3.7 billion years old. இவ்வளவு காலம் ஓல்டு பழமை வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கு அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே ஆக்சுவலி கரெக்ட் தான். ஓகேங்களா? இதோட சேர்த்து நம்ம சந்திராயன் 1 லேண்டிங் சைட் பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது பேர் ஜவஹர். சரிங்களா? சந்திராயன் 1 அப்படின்னா ஜவஹர். இதுவே சந்திராயன் 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு திரங்கா அப்படிங்கிறது வரும். சரிங்களா? திரங்கா அப்படிங்கிறது சந்திராயன் 2க்கு. சந்திராயன் 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு சிவசக்தி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரியா? அடுத்தது, IRIS semiconductor chip was developed by ISRO along with the help of IIT Madras. சரிங்களா? IIT Madras அவங்களும் டைப் பண்ணி தான் இதை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, செர்னோபில் அணுமின் நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி சோவியத் ரஷ்யாவில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யுக்ரைன்ல இருக்கு. ரஷ்யா இந்த செர்னோபில் பிளான்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுதுது. அந்த பின்னணியில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் மாற்றுத்திறனாளி நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மெக்ஃபால் அப்படிங்கிற இவர் தான். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, இவர் சர்வதேச விண்வெளி நிலையம் செல்வதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. அடுத்தது, நேஷனல் சயின்ஸ் டே. சர் சி வி ராமன் அவர்கள் இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்ச அந்த தினம். ஸோ பிப்ரவரி 28 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, உலக பருப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. பல்சஸ் டே. பிப்ரவரி 10 தான் பல்சஸ் டே நமக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் ஏர்போர்ட் இஸ் லொகேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க வரப்போகுது அப்படின்னா வத்வான் அப்படிங்கிற பகுதியில, மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வத்வான் அப்படிங்கிற பகுதியில இந்த கடலுக்கு நடுவில் ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது, த நியூ குவாண்டம் சிப் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எம்னா எம்லேயே ஆரம்பிக்கும். இப்போ மஜரோனா 1 அப்படிங்கிறது தான் மைக்ரோசாஃப்டோட குவாண்டம் சிப்போட பேர். சரியா?
அந்த ஆஸ்பிரி அண்ட் தென் ஈகிள் இது ரெண்டுமே ஐபிஎம்மோட குவாண்டம் சிப்ஸ். சரியா? இந்த வில்லோ அப்படிங்கிறது கூகுளோட குவாண்டம் சிப். ஓகேவா? கூகுளோட குவாண்டம் சிப்னா வில்லோ, ஐபிஎம் அப்படின்னா ஆஸ்பிரி அண்ட் தென் ஈகிள், மொஜரோனா 1 அப்படிங்கிறது நமக்கு மைக்ரோசாஃப்டோடது. அடுத்தது, முதல் கட்டத்தில் எத்தனை முதல்வர் மருந்தகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டுச்சு. 1000 முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. இதுல 500 முதல்வர் மருந்தகங்கள் பார்த்தோம்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ் பண்ணி வரப்போகுது. இன்னொரு 500 மருந்தகங்கள் பார்த்தோம்னா நமக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பேஸ் பண்ணி வரப்போகுது. சரிங்களா? ஸோ மொத்தம் 1000 முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் has signed an MOU with கவர்மெண்ட் ஆஃப் கனெக்டிகட், இட் ஃபோக்கஸஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கனெக்டிகட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாண அரசாங்கம். சரிங்களா? அவங்களும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் பயோசயின்ஸை பேஸ் பண்ணி இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் பேர். ஸோ நிறுவனங்கள் அவங்களுடைய குவாண்டம் சிப்போட பெயர்கள். கூகுள் அப்படிங்கிறது வில்லோ, கரெக்டு தான். மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா மொஜரோனா 1, கரெக்ட் தான். அமேசான் அவங்களோட குவாண்டம் சிப்பை சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. அதோட பேர் பார்த்தோம்னா ஓஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3மே கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை மீட்பதற்கான அதிகாரப்பூர்வ ஹெல்ப்லைன் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 102 அப்படிங்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பாலிசியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற பாலிசியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சொல்லப்பட்ட ஹெல்ப்லைன் நம்பர் தான் இது. சரியா? அடுத்தது, who holds the record for most time in space walking for women astronaut அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனை படைத்தவர் யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் தான் அதிக நேரம் நடந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே எப்போ அப்படின்னா February 2 அப்பதான் நமக்கு இந்த ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது அதுல இருந்து தான் நம்ம ஒவ்வொரு வெட்லாண்டையும் ராம்சார் சைட் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ February 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, consider the following statements. சக்கரக்கோட்டை and தீர்த்தங்கள் in ராமநாதபுரம் has been designated as Ramsar sites அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு has highest number of Ramsar sites in India. இதுவுமே கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். சமீபத்தில் சக்கரக்கோட்டை அண்ட் தீர்த்தங்கள் ரெண்டுமே ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் தமிழ்நாடு தான் பார்த்தோம்னா 20 ராம்சார் தலங்களோட முதலிடத்துல இருக்கு. இந்தியாவில் மொத்தம் பார்த்தோம்னா 89 ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the options is not true with respect to the location of these wetlands அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெட்லாண்ட்ஸ் அதோட லொக்கேஷன். சக்கரக்கோட்டை தமிழ்நாடு, தீர்த்தங்கள் தமிழ்நாடு தான். கெச்சரப்பல்ரி அப்படிங்கிறது நமக்கு மணிப்பூர்ல இல்லை, சிக்கிம்ல இருக்கு. சரிங்களா? இப்போ எது நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சி ஆப்ஷன் அப்படிங்கிறதா கரெக்ட். உத்வா லேக் ஜார்க்கண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which district in தமிழ்நாடு has highest number of ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தான். அதாவது சித்திரங்குடி, கஞ்சீரன்குளம், சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள் மொத்தம் 4 ராம்சார் தலங்கள் இருக்கு. சித்திரங்குடி, கஞ்சீரன்குளம், சக்கரக்கோட்டை மற்றும் தீர்த்தங்கள் என 4 ராம்சார் தலங்கள் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் இருக்கு. சரியா? அடுத்தது, ரேங்க் த டாப் ஸ்டேட்ஸ் இன் சோலார் பவர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு மட்டும் கேட்டாங்கன்னா 4th பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. சரியா? அடுத்தது, இன்லேண்ட் மேங்க்ரூவ் ஆஃப் குனேரி ரீசென்ட்லி நியூஸ் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குனேரி அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? அடுத்தது, இந்தியாஸ் பொசிஷன் இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 4th பிளேஸ்ல இருக்காங்க இந்தியா. ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்கோ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூழல் மன்றங்களின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலநிலை கல்வியை வழங்குதல் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த எக்கோ கிளப்ஸ் அப்படிங்கிறத உருவாக்க போறோம் அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும், அதுக்காக தான். சரியா? அடுத்தது, வாட் இஸ் இந்தியாஸ் பிளேஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் மோஸ்ட் அஃபெக்டட் பை கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 7வது இடத்துல இருக்கு. சரியா? ஸோ 7 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி பை 2047.
இந்தியா எய்ம்ஸ் டு டெவலப் 5 ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் பை 2033. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? 2047க்குள்ள நியூக்ளியர் எனர்ஜி மட்டும் 100 ஜிகாவாட் வரணும் அப்படிங்கிறது இந்தியாவோட முக்கியமான ஒரு இலக்கு. ரெண்டுமே பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு இலக்கு தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது நேஷனல் டிவார்மிங் டே February 10. சரியா? அடுத்தது which state in India has the largest potash resources அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கு. சரியா? அடுத்தது 2047ஆம் ஆண்டுக்குள் எத்தனை ஜிகாவாட் அணுசக்தியை அடைய இந்தியா இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2047க்குள்ள அப்படின்னா 100 ஜிகாவாட். சரிங்களா? 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. சரியா? அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல இந்தியாவோட இடம் 6வது இடத்துல இருக்கு. அடுத்தது உலகின் அனைத்து காடுகளையும் விட அதிக கார்பனை எந்த சுற்றுச்சூழல் அமைப்பு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பீட்லேண்ட் அப்படிங்கிற இந்த பகுதிகள் தான். பீட்லேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் டெரஸ்ட்ரியல் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெட்லேண்ட் மாதிரியான ஒரு அமைப்பு. அதுதான் பீட்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா, கனடா இந்த மாதிரியான நாடுகள்ல தான் அதிகமான பீட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? ஸோ அதிகமாக கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த பீட்லேண்ட்ஸ்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரீசைலம் டேம் டனல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானால. அங்கே இப்போ அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பின்னணியில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் ஃபார் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித வனவிலங்கு மோதலுக்கு பின்வரும் காரணிகளில் எது பங்களிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வறண்ட வானிலை, ட்ரை வெதர் இருந்துச்சு அப்படின்னா அந்த விலங்குகள் தண்ணீரை தேடி மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வரலாம். அப்ப அது சரிதான். அடுத்தது வாழ்விடம் துண்டாக பிரிதல், ஹேபிடேட் பிராக்மெண்டேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதனாலையும் அந்த விலங்குகளுக்கு வாழக்கூடிய இடம் இல்லாம மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி வரும். அடுத்தது வனவிலங்குகளிடையே மக்கள் தொகை ஏற்றம். ஸோ அந்த வைல்ட் லைஃபோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே அவங்க ஹியூமன்ஸ் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. மூணுமே கரெக்ட் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆலிவ் ரிட்ரி டர்ட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒடிசா அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல அதிகமாக காணப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அதிகமாக ஒடிசால தான் இருக்கும். சரியா? அடுத்தது லெதர் பேக் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது அந்தமான நிக்கோபார், அதுவுமே சரிதான். கிரீன் டர்ட்டில்ஸை நம்ம லட்சத்தீப்ல தான் பார்க்க முடியும். ஸோ மூணுமே கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஹிஸ்டரியிலிருந்து என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ட் வில்லியம் இஸ் ரீநேம்ட் அஸ் விஜய் துர்க். ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிறது நமக்கு கொல்கத்தால இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஃபோர்ட் வில்லியம்ல இருக்கக்கூடிய இந்த கிச்சனர் ஹவுஸ்க்கு மானக்ஷா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஜெனரல் மானக்ஷா அவர்களை பார்த்தோம்னா 1974 இந்தியா பாகிஸ்தானோட ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த ஒரு பிரிவினை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா? இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிச்சு கொடுக்கறதுல மானக்ஷா அவர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா செயின்ட் ஜார்ஜ் கேட் இஸ் ரீநேம்ட் சிவாஜி கேட். கிச்சனர் ஹவுஸ் அந்த ஃபோர்ட் வில்லியம்ல இருக்கக்கூடிய கிச்சனர் ஹவுஸ்க்கு மானக்ஷா ஹவுஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கேட்டுக்கு சிவாஜி கேட்னு பேர் வச்சிருக்காங்க. மூணுமே கரெக்ட் தான், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the prize money announced by தமிழ்நாடு சிஎம் டு டிசைஃபர் இந்தஸ் வேலி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய எழுத்து வடிவத்தை புரிந்து கொள்வதற்காக யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அதை யாரு கரெக்டாக டிசைஃபர் பண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பரிசாக தமிழக அரசாங்கம் வழங்க இருக்கு. சரியா? அடுத்தது நேஷனல் விமென்ஸ் டே இன் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் டு ஹானர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லீடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரோஜினி நாயுடு அவர்களுடைய நினைவாக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. சரியா? அடுத்தது ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில்ட் சோர்ஸ் கோட் மை பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பில்கேட்ஸ் அவர்கள் தான். சரியா? அடுத்தது உலக தாய்மொழி தினம் February 21. அதே மாதிரி February 19 பார்த்தோம்னா தமிழ் லாங்குவேஜ் தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடணும். உவே சுவாமிநாதர் அவர்களுடைய நினைவாக இந்த தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே, தமிழ் மொழி மறுமலர்ச்சி தினம் அப்படிங்கிறத கொண்டாடி இருப்போம். சரிங்களா? அடுத்தது ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாம் விங்கம் அவர்கள். சரியா? அடுத்தது ஜுமோர் டான்ஸ் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ட்ரைப். யாரோட நடனம் அப்படின்னு பார்த்தோம்னா சதான் அப்படிங்கிற இந்த அசாமோட ட்ரீ ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அசாமோட ட்ரீ ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இவங்களுடைய நடனம் தான் ஜுமோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அசாமோட பாப்புலேஷன்ல 17% இவங்க தான் இருக்காங்க. சரியா? ஸோ இவங்களை பத்தி சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைஸ் பண்ணியிருப்பார். அந்த ஒரு பின்னணியில நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாலிட்டி ரிலேட்டடா பார்த்தோம்னா, which high court has ordered to create a portal to register live-in relationship அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த live-in relationship ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராஜஸ்தான் ஹைகோர்ட் தான் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யுத்தனேஷியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த அருணா ஷின்பாக் வழக்குக்கு கீழே இந்தியாவில் பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறத ஆர்டிகல் 21க்கு கீழே உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கர்நாடகா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அலோவ் பாசிவ் யுத்தனேஷியா. கர்நாடகாவில் இதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். யுத்தனேஷியா அப்படின்னா கருணை கொலை அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அடுத்தது 2025 பட்ஜெட்டில் நிதியமைச்சரால் மேற்கோள் காட்டப்பட்ட திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி அப்படிங்கிற இந்த திருக்குறள் தான். சரியா? Which finance minister in India has presented most number of budgets அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதிக பட்ஜெட் தாக்கல் பண்ண நிதியமைச்சர் யாருன்னா மொராஜி தேசாய் 10 முறை தாக்கல் பண்ணியிருக்கார். அதன் பிறகு பார்த்தோம்னா ப. சிதம்பரம் அவர்கள் 9 முறை, பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்தோம்னா 8 முறை தாக்கல் பண்ணியிருக்கார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தோம்னா தொடர்ச்சியா 8 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரியா? அடுத்தது what is the constitutional provision that protects freedom of speech and the privileges of members in parliament அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களோட ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வந்தாலே ஆர்டிகல் 105 தான். சரியா? அடுத்தது which constitutional provision states that an ad hoc judge also has the investigative powers and privileges of a serving judge. அதாவது டெம்பரரியா அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ்க்கும் பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மாதிரியே எல்லா அதிகாரங்களும் இருக்கு, இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 224ல ஏ. சரியா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது 2006ல் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து அமெரிக்கா தற்போது வெளியேறி இருக்காங்க. இதுல இருந்து மட்டும் இல்ல, WHO, பாரிஸ் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி பல்வேறு சர்வதேச அமைப்புகள்ல இருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கு. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் இன் டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு தொகுதிகள் இருக்கு அப்படின்னா 70 தொகுதிகள் வந்து இருக்கு. அடுத்தது அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் இந்தியாவில் எப்போ பாஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1962 அணுசக்தி சட்டம் அப்படிங்கிறது 1962. அடுத்தது கடைசியாக செயலில் இருந்த நக்சலைட் சரணடைந்த பிறகு எந்த மாநிலம் நக்சல் இல்லாத மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னா கர்நாடகா தான். சரிங்களா? அடுத்தது கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் 96. சரிங்களா? இந்தியா 96th பிளேஸ்ல இருக்கும். அடுத்தது மணிப்பூரில் 11வது முறையாக ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். இந்தியாவிலேயே அதிகமா ஜனாதிபதி ஆட்சி அப்படிங்கிறது மணிப்பூர்ல தான் 11 டைம் வந்திருக்கு. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல 10 முறை ஜனாதிபதி ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முறை ஜனாதிபதி ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? அரசியல் அமைப்பின் விதிகளின் கீழ் மாநில அரசு தொடர்ந்து செயல்பட முடியாததால் பிரிவு 356 கீழ் ஜனாதிபதி ஆட்சி விதிக்கப்பட்டுள்ளது. எந்த ஆர்டிகளை பயன்படுத்தி அங்க கவர்னர்ஸ் ரூல் கொண்டு வந்திருக்காங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி. மாநிலத்தில் 2 சட்டப்பேரவை அமர்வுகளுக்கான 6 மாத கால இடைவெளி நிறைவடைந்தது மற்றொரு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் அந்த டைம் கேப் அப்படிங்கிறது 6 months அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 6 months தாண்டி இங்க போயிருச்சு. ஓகேங்களா? மணிப்பூர்ல ஒரு செஷன் நடந்திருக்கு, அடுத்த செஷன் நடக்கிறதுக்கு 6 மாச கேப்பையும் தாண்டி போனனால அங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 356க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which state has the highest number of women MPs in 18th லோக்சபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேற்கு வங்கம் தான் 11 எம்பிக்களை அனுப்பியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா 74 பெண் எம்பிக்கள் வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது இதுவரை 136 முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 136 டைம்ஸ் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க.
உத்தரப்பிரதேசம் மற்றும் மணிப்பூரில் அதிக முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 முறையாக இருந்துச்சு, இப்போதான் 11 முறையாக மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்த கேள்வி தான் இது. ஜம்மு காஷ்மீரில் 12 ஆண்டுகளாக ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 and 3 தான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டா படி பாக்குறப்ப மணிப்பூர்ல 11 டைம் வந்துருச்சு, உத்தரப்பிரதேசில 10 டைம் தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஸோ 1,3 சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? Who among the following is not a member of Chief Election Commissioner Selection Committee அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய தேர்வு குழுவில் யார் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அவங்க இருப்பாங்க, அடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா இவங்க 3 பேரும் தான் அந்த குழுவில் இருப்பாங்க. யார் வரமாட்டாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரமாட்டார். அப்ப பி தான் ஆன்சர். சரியா? அடுத்தது which of the following places known as rainbow capital of the world அப்படின்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின், ஹவாய் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சரியா? அடுத்தது தமிழ்நாடு ரேங்க் இன் பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு, கர்நாடகா ஃபர்ஸ்ட், கேரளா செகண்ட், தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது பஞ்சாப் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு பி அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட்ஸ் ரூல் ஹாஸ் பின் இம்போஸ்ட் இன் தமிழ்நாடு ஃபார் 4 times அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது consider the following statements. Gyanesh Kumar has been appointed as the Chief Election Commissioner. இவர் தான் தற்போதைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அடுத்தது விவேக் ஜோஷி அவர்களை வந்து ஒன் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா நமக்கு கணேஷ் குமார் அவர் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர். சரிங்களா? அதுக்கப்புறமா விவேக் ஜோஷி அண்ட் தென் சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ 3மே கரெக்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது consider the following statements. Justice P. Rajamanikam has been appointed as the Lok Ayukta. He will remain in office for 5 years or 70 years of age. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2018 தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? இந்த லோக் ஆயுக்தாவை தேர்வு செய்யறதுக்குன்னு ஒரு தேர்வு குழு இருக்கு. அந்த தேர்வு குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து இருக்காரு, அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் வந்து இருக்காரு, 3வதா யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இருக்காங்க. சரியா? இந்த டீம் தான் வந்து நமக்கு லோக் ஆயுக்தாவை தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? தேர்ந்தெடுத்து கவர்னருக்கு சொல்லுவாங்க, கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? அடுத்தது ரேகா குப்தா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the சீஃப் மினிஸ்டர் ஆஃப் which ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லியோட சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காங்க ரேகா குப்தா. அடுத்தது வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா February 20 வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா the term of chief economic advisor வி ஆனந்த நாகேஸ்வரன் is extended by 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். term of நித்தி ஆயோக் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் is extended by 1 year. இதுவுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது which of the following is a joint military exercise between India and Japan அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் ஜப்பான் வந்தாலே நமக்கு தர்ம கார்டியன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது இந்தியாவில் இணைய முடக்கம் தொடர்பான வழக்குகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் ஷட் டவுன் பத்தி இருக்கக்கூடிய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுராதா பாஷின் அப்படிங்கிற இந்த வழக்கு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் எந்த பிரிவு மக்களவை தொகுதிகளில் எல்லை நிர்ணயம் பற்றி விவாதிக்கிறது? இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா டீலிமிட்டேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லோக்சபா அது எந்த ஸ்டேட் எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 82. சரியா? நெக்ஸ்ட் 5வது காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காவலர்களுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்புக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. 10th இருந்து இப்ப 12th ஸ்டாண்டர்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அடுத்தது சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய சாதி தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க சாதி ரீதியாக உணர்திறன் உள்ள பகுதிகளில் சிறப்பு புலனாய்வு பிரிவுகளை உருவாக்குதல். ஸோ கேஸ்ட் ரிலேட்டட் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்காக ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கான ஒரு பரிந்துரை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ 5வது காவல் ஆணையம் சிடி செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்கு. அவங்க தான் இந்த பரிந்துரைகளை கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சரிதான். சரியா? அடுத்தது செபியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செபி அப்படிங்கிற அமைப்பு 1992 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதனுடைய 11வது தலைவராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா துகின் பாண்டே அவர்கள் வந்திருக்கார். சரியா? அடுத்தது அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தலைமை ஆணையர்கள்
மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 325 சப் கிளாஸ் 5 அதுக்கு கீழே தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா காப்பீட்டுத் துறையில் அனுமதிக்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் செக்டார்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது the limit of loans under கிசான் கிரெடிட் கார்டு is increased from 3 lakh to 5 lakh. கிசான் கிரெடிட் கார்டு கீழே வழங்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது 3 லட்சத்திலிருந்து இப்போ 5 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்போ மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 crore இன்வெஸ்ட்மெண்ட், 10 crore வந்து டேர்ன் ஓவர்ல இருக்கணும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், 100 கோடி டேர்ன் ஓவர் இருக்கணும். இதுவே மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், 500 கோடி வந்து டேர்ன் ஓவர் இருக்கணும். ஸோ இந்த எம்எஸ்எம்இக்கான டெஃபினிஷனை நம்ம பட்ஜெட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது குறைந்த பயிர் உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்களில் பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ லோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கக்கூடிய 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இதை கொண்டு வர போறாங்க. இந்த திட்டம் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டம் இருக்கு இல்லையா, அதை 2028 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது மணற்கேணி செயலியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணற்கேணி ஆப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஜிட்டல் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கம். சரியா? அடுத்தது அமெரிக்க சீன வர்த்தக போரால் இந்தியாவில் யார் பயன்பெறுவார்கள்? அமெரிக்காவோட நிறைய இம்போர்ட் அப்படிங்கிறது சைனா கிட்ட இருந்து வந்துச்சு. இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க மேல அதிகமான வரிகளை வந்து போட்டிருக்காங்க. அதனால என்ன ஆகுது, அமெரிக்காக்காரவங்க இப்ப சைனாவோட ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா விலையெல்லாம் அதிகமாயிரும். அப்ப சைனாவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் மார்க்கெட் யாருன்னா இந்தியா தான். அப்ப இந்தியாவுக்கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்தியாவுக்கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது லாபகரமா இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது which of the following was launched to facilitate GST registration அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுவிதா கேந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டலை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கானா வாரியம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல வரப்போகுது. சரியா? அடுத்தது மத்திய அரசாங்கம் ஜல்ஜீவன் திட்டத்தை எந்த ஆண்டு வரை நீட்டித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2028. சரியா? அடுத்தது விக்ஷித் பாரத் ஆண்டிற்குள் எத்தனை டாலர் பொருளாதாரத்தை அடைய இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா $35 trillion எக்கானமி பை 2047. அதுதான் டார்கெட். சரிங்களா? அடுத்தது 108 ஆம்புலன்ஸ்களை மொபைல் போன்களில் கண்காணிக்க அவசரம் 108 தமிழ்நாடு செயலி தொடங்கப்பட்டது. அதாவது 108 ஆம்புலன்சஸ்க்கு நம்ம கால் பண்றோம்னு வைங்களேன், அவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க எங்க வந்திருக்காங்க, வந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாதான் உண்டு. சரிங்களா? ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்காக இப்போ அவசரம் 108 அப்படிங்கிற ஒரு செயலியை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ்களின் சராசரி அவகாச நேரம், அதாவது ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தோம்னா 13.2 நிமிடங்கள். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட் வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2003 வந்திருக்கு. சரியா? அடுத்தது உலகத்தமிழ் புலம்பெயர் தினத்தின் 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போன வருஷம் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தோம்னா எத்திசையும் தமிழின் அங்கே அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்தது ஞான் பாரதன் மிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸை கன்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது த குளோபல் சிட்டி ஆஃப் திரியா இஸ் பீங் பில்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது 61st மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி. இந்த மியூனிக் அப்படிங்கிற சிட்டியே பார்த்தோம்னா நமக்கு ஜெர்மனில தான் இருக்கு. ஸோ ஜெர்மனி அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். வருஷம் 1970களிலிருந்து இப்போ வரைக்கும் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. சரியா?
அடுத்தது எக்ஸசைஸ் சைக்ளோன் இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஈஜிப்துக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் பேர் தான் எக்ஸசைஸ் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சப்சிடி கிவன்ன்றது முதல்வர் மருந்தகம் ஸ்கீம். முதல்வர் மருந்தகம் திட்டத்துக்கு கீழே மானியம் எவ்வளவு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 3 லட்சம் ரூபாயை பார்த்தோம்னா 1.5 லேக் அப்படிங்கிறது நமக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. மீதி இன்னொரு 1.5 லேக் அப்படிங்கிற என்னவா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1.5 லேக் அளவுக்கு மெடிசனா கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்தது the gross enrollment ratio for women in higher education in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உயர்கல்வியில பெண்களின் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 36% இருக்கு. அடுத்தது ஐடி துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் கொள்கையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலம் தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட சமீபத்திய ரூபாய் 50 மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளில் பின்புறத்தில் என்ன மையக்கரு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹம்பியோடைய அந்த ஸ்டோன் சேரியட் அப்படிங்கிறதா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முத்ரா திட்டத்தின் கீழ் யாருக்கு தருண் பிளஸ் பிரிவின் கீழ் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ தருண் பிளஸ் கேட்டகரி கீழே 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன்ஸ் கிடைக்க போகுது. யாருக்கு இது கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தருண் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கடன்களை வாங்கி அதை திருப்பி செலுத்தியவர்களுக்கு மட்டும்தான் தருண் பிளஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே 20 லட்சம் ரூபாய் லோனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. சரியா? அடுத்தது 123 அக்ரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை தான் 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது காக்கும் கரங்கள் திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக 1 கோடி ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடன் தொகையில் 30% மூலதன மானியம் கேபிட்டல் சப்சிடி அப்படிங்கிறது 30%, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படிங்கிறது 3% கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா இந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக தமிழக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். சரியா? 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பிரேசில்ல நடக்க போகுது. அடுத்ததா முதல் முறையாக சர்வதேச ஆளுகை மாநாட்டை நடத்திய நாடு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில தான் நடந்துச்சு. அடுத்தது 6th edition ஆஃப் எக்ஸசைஸ் தர்ம கார்டியன் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா அண்ட் ஜப்பான் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நக்ஷா ப்ரோக்ராம் இஸ் ரிலேட்டட் டு விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் நக்ஷா ப்ரோக்ராம். இது இந்த லேண்ட் மேப்பிங் ரிலேட் பண்ணி வரும். சரிங்களா? அடுத்தது வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் யூத் சம்மிட் ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குஜராத்துடைய தலைநகரம் காந்தி நகர்ல நடந்திருக்கும். சரியா? அடுத்தது பாரிஸ் அக்ரிமெண்ட் ரீப்ளேஸ் கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1987 இந்த கியோட்டோ புரோட்டோகாலை ரீப்ளேஸ் பண்ணது தான் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்திருக்கும். சரிங்களா? பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒர்க்ஸ் த்ரூ NDC நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், LTLEDS அப்படின்னா லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பேரன்சி ஃப்ரேம்வொர்க் ETF அப்படிதான். சரிங்களா? இதன் மூலயமா தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் நமக்கு நடக்குது. NDC அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய இந்த பஞ்சாமிர்த கொள்கைகள், LTLEDs அப்படின்னா அந்த பஞ்சாமிர்த கொள்கைகளை எப்படி அச்சீவ் பண்ண போறாங்க, ETF அப்படின்னா இது வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்பேரன்சியை கொண்டு வரதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். அடுத்தது UN Food System Summit 2025 will be held in எத்தியோப்பியாவுடைய கேபிட்டல் அடிஸ் அபாபா அப்படிங்கிற சிட்டியில நடக்க போகுது. சரியா? அடுத்தது consider the following statements அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Currency swap means commercial banks deposit their dollar reserves with RBI in exchange for rupees அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. It is done to stabilize the local currency and mitigate the liquidity constraints in the domestic financial system அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதாவது கரன்சி ஸ்வாப் அப்படின்னா என்னன்னா நமக்கு கமர்ஷியல் பேங்க் நார்மல் பேங்க்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாலர் இருக்கும் இல்லையா, அமெரிக்கன் டாலர்ஸ், அதை RBI கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டா காசு வாங்கிப்பாங்க. சரியா? அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நம்மளோட இந்திய ரூபாயை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக பண்றாங்க. அதே மாதிரி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் பண்ணுவாங்க. சரியா? 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் கோல்டு மைன் வில் பி செட்டப் இன் எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கர்னூல் அப்படிங்கிற பகுதியில் வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது
G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜொகன்னஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜொகன்னஸ்பர்க்ல நடந்திருக்கும். சரியா? அடுத்தது, சமீபத்திய கழுகுகள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான கழுகுகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல கிட்டத்தட்ட 12,981 கழுகுகள் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரியா? அடுத்தது, Friedrich Merz has been appointed as the Prime Minister of which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெர்மனியோட பிரதமராக வரப்போறார். அடுத்தது, அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கான கோல்டு கார்டு திட்டம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கால EB-5 அப்படிங்கிற ஒரு விசா திட்டம் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ கோல்டு கார்டு அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோல்டு கார்டை வாங்கணும் அப்படின்னா 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதன் மூலியமா ஈஸியா சிட்டிசன்ஷிப், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அடுத்தது, வேர் வாஸ் த காலி ஃபண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த காலி ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக, நிதிகளை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்டு. இது எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா COP16 இன் ரோம், இட்டாலியில இருக்கக்கூடிய ரோம் நகரத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, UN கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி COP17 வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த COP17 அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது? COP16 அப்படிங்கிறது காலி அப்படிங்கிற சிட்டியில நடந்துச்சு. COP17 அப்படிங்கிறது ஏரிவான் அப்படிங்கிற சிட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னா அர்மேனியா நாட்டோடைய தலைநகரம் தான் இந்த ஏரிவான் அப்படிங்கிற இந்த சிட்டி. சரியா? அர்மேனியா யூரோப்பியன் கண்ட்ரி. சரியா? அடுத்தது, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ணாதுரை அவர்கள் 1967 முதல் 1969 வரை தமிழக முதல்வராக இருந்தார். 2ஆம் உலக தமிழ் மாநாடு அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அண்ணாதுரை அவர்கள் பத்தி 3 ஸ்டேட்மெண்ட், 3மே கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, மாளிகை மேடு அகழாய்வு இடம் எங்கு அமைந்துள்ளது? மாளிகை மேடு எக்ஸ்கவேஷன் சைட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் இங்கதான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சிவக்கலையில இருக்கக்கூடிய எக்ஸ்கவேஷன் சைட்டுக்கு சிவக்கலை பரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழடி அப்படின்னா நமக்கு பள்ளிச்சந்தை திடல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் மாளிகை மேடு அப்படிங்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கு. சரியா? அடுத்தது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா R பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? கடைசியா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம்னா Under-19 விமென்ஸ் வேர்ல்டு கப்பை எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, which cricketer has been honored with 2023-24 கர்னல் C.K. நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சச்சின் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சச்சின் டெண்டுல்கருக்கு. அடுத்தது, உத்தரகாண்டில் 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல 39வது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்க நடக்க போகுதுங்கிறதையும் அறிவித்திருப்பாங்க. மெகாலயால 2027 நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது, சர்வீசஸ் அணி வந்து முதல் இடத்தை பெற்றிருக்கு. தமிழ்நாடு பார்த்தோம்னா 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3மே கரெக்ட் தான், அனைத்தும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்ததா, பின்வருவனவற்றில் யாருக்கு 2024ஆம் ஆண்டின் BBC இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மனு பாக்கர். நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒலிம்பிக்ல 2 மெடலை வின் பண்ண முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தா மனு பாக்கர். ஷூட்டிங்ல 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹெல்ட் இன் 1998. பாகிஸ்தான் அண்ட் துபாய் வில் ஹாஸ்ட் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா பின்வரும் இந்திய அமெரிக்க பாடகிகளில் யார் தனது திரிவேணி ஆல்பத்திற்காக கிராமி விருதை வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரிகா டாண்டனுக்கு தான் இந்த விருது போயிருக்கு, திரிவேணி அப்படிங்கிற மியூசிக் ஆல்பம்காக. அடுத்தது, 2025ஆம் ஆண்டுக்கான பிரதமரின் யோகா விருதுகளை எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் அமைச்சகம். சரியா? கடைசியா, who among the following from India has been named in டைம்ஸ் விமன் ஆஃப் த இயர் 2025 லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பூர்ணிமா தேவி பர்மன் இவங்க பார்த்தோம்னா அசாமை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஸோ அசாமில் இருக்கக்கூடிய இந்த ஹர்கீலா அப்படிங்கிற பறவை இனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கன்சர்வேஷன் ஆக்டிவிஸ்டா வந்து இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இந்த ஹர்கீலா அப்படிங்கிற இந்த பறவை இனத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்கள டைம்ஸ் மேகசின்ல ஹானர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த செய்தி. ஸோ இந்த மாசத்துக்கு உட்பட்ட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.